ஈரானோட மினிஸ்ட்ரி ஆஃப் எனர்ஜி அவங்க இப்ப என்ன தெரியுமா சொல்றாங்க, எங்களோட எலக்ட்ரிசிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நீங்க அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, தொடர்ந்து அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இதன் மூலமா தெஹரான் அண்ட் அல்ப்ரூஸ் இங்கெல்லாம் பவர் ஷார்டேஜ் பயங்கரமா ஏற்படுது, பவர் கட்ஸ் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. எங்களால முடிஞ்ச வரைக்கும் நாங்க பல ஏரியாக்கள்ல ரீஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இந்த பவர் ஷார்டேஜ் இஷ்யூலாம் நீங்க அடிச்சதுனால. இன்னும் நாங்க தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா எங்க மக்களை இருள நாங்க ஃபுல்லா மூழ்க விட மாட்டோம்னு ஈரானோட மினிஸ்ட்ரி ஆஃப் எனர்ஜி இப்ப சொல்லியிருக்காங்க. ப்ரோ இதெல்லாம் தொடமாட்டேன் தானே சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பவர் பிளான்ட் சார்ந்து வாலண்டியரா அடிக்க மாட்டோம்னு அமெரிக்கா சொல்லிச்சு. ஓகேவா, இந்த பேச்சுவார்த்தை முடிகிற வரைக்கும். ஆனா பேச்சுவார்த்தை அவங்க நினைக்கிறது நடக்கலனாக்கா லைட்டா இது போல பயம் காட்ட ஆரம்பிப்பாங்களா இஸ்ரேலை வச்சு, அதான் இப்போ போயிட்டு இருக்க மாதிரி தெரியுதுங்க. ஆனா இது ஃபுல்லா ஈரானோட கோபம் இருக்குல்ல, அதை இன்னும் ட்ரிகர் பண்ணி விடுற மாதிரி தான் அமைஞ்சிரும். மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். ஒன்று உங்களுக்கு தெளிவா புரியுதா, ஈரான் இருள்ல மூழ்கிச்சுன்னா இந்த உலகமும் இருள்ல மூழ்கும். ஈரான் எப்ப இந்த கான்ஃபிளிக்ட் போதும், அமெரிக்கா அங்க கண்டிஷன்ஸ் ஓகேன்னு சொல்லிட்டாங்க, அதனால நாங்க போதும் முடிச்சுக்கிறோம்னு நினைக்கிறாங்களோ அப்பதான் இந்த கான்ஃபிளிக்ட் முழுமை பெறுமே தவிர டொனால்ட் ட்ரம்ப் மட்டும் போர் நிறுத்தம் சார்ந்தெல்லாம் கிளைம் பண்ணிக்கவே முடியாது. அது லிட்டரலா தெரிஞ்சிருச்சு.